அந்த பஸ்ஸும் அவசரமாக அங்கங்கே நிற்கிது. வண்டிக்கு பெட்ரோல் போட வழி இல்லாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுறோம். பெட்ரோல் பங்க்கில் போகிறதுக்கு ஒரு எல்லாம் கூட்டம் வரும்போது தான் பைக் பெட்ரோல் அதனால் வண்டி ஓரணிட்டு எல்லா பஸ்ஸும் ஒரே இடத்துல பார்க்கணும். எப்படி டைமுக்கு போகலாமா போகலாம். தான் போகணும். விஜய் வர்றாப்புல விஜய் அதனால டிராஃபிக்கு தெரியலம்மா நம்ம கட்சி பற்றி என்ன ஆனால் அங்கே போட்டிருக்கு கொடி நட்டுருக்குறாங்க.
நேரத்தில் கூட்டம் அதாவது யார் வந்தாலும் நம்ம வந்து உழைக்கிறவங்க வேலைக்கு வந்தாலும் இவங்க வராங்க அவங்க வராங்க நம்மளாம் யாரும் அதனால் நிறைய கார் போகலாம்ல, போகிறதுனால கூட டிராஃபிக் ஆகலாம். என்னன்னு தெரியலன்னா ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி ஆகும். ஆனால் ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்கூல் வேன்லாம் வராங்கல்ல, அதனால அந்தந்த இடத்துல நின்று தானே வராங்க. மேம்பாலம் போட்டாங்கன்னா தான் ஏதாவது போடுவாங்களா? போடுறதா சொல்லிக்கிறாங்க. ஆனால் வருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் அயோத்தியா பண்ணதுக்கு போட்டால் தான் வேலைக்கு ஆகும். என்ன டிராஃபிக் சொல்லி நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. அது போட்டு இப்போ 2 மாதம் உடனே பண்ண மாட்டாங்கல்ல. கேட்டு பிரச்சனை இல்லாத இருக்கும் போட்டாங்கன்னா. ஆனால் கீழே கடையெல்லாம் பாப்புலர் இல்லாத தெரியலங்கம்மா என்னன்னு நமக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. அப்படிதான் சொல்கிறாங்க நிறைய பேர். நம்ம அதெல்லாம் என்னன்னு கண்டுக்கிறது என்ன வேலைக்கு வரோம் அவ்வளோ விட்டு வாங்கலாம், அவ்வளோதான். சேலம் போஸ் மைதானத்தில் போட்டிருக்காங்க விஜய் வர்றதுக்கு. எல்லாம் உட்காந்துட்டாங்க, நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த மலையில் எப்படி தான் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. என்ன போய் யாராவது மக்களுக்கு நல்ல செய்யறாங்க. கட்சி வாசனை அவங்கவுங்க சம்பாதிக்கிட்டு அவங்கவுங்க கோடீஸ்வரங்களா இருக்காங்க. இதே விஜய் வந்து சாதாரண மக்கள் சும்மா டிவியில் காட்டுறாங்க. சாதாரண மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க. நிறைய மழை கொட்டிடுச்சு. உட்காந்துருந்தவங்களாம் எங்கே ஓடி இருப்பாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இன்னமும் போகலைன்னா அப்போ எங்கேயோ டிராஃபிக் தான். அதான் அப்படியே நிற்கிது அந்த பக்கம். சும்மா அந்த கிரௌடை சேனலில் போட்டுருக்கேன். யூடியூப் சேனல் நீங்கள் பண்ணுறீங்களா? பரவாயில்லையே.